சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் தெரியுமா. மத்தியமாவிலேருந்து வருகிற ஆகஸ்ட் 2024 வந்து ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிவிஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து 8th ரோமன் வந்து பார்க்குறோம். இதில் வந்து 10 மார்க்ஸ் இருக்குது. இனி வந்து 10 கொடுப்பாங்க. இதில் வந்து 5 இந்த மொத்தம் வந்து இதில் டோட்டலாக 20 இருக்குது. இந்த 20 படிச்சுட்டா உங்களுக்கு வந்து இதில் 10 வர வாய்ப்பு இருக்குது. சாய்ஸில் வந்து எது தெரியுமோ அதை வச்சு நீங்கள் ரைட் பண்ணல. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸ். கின்கி பாஞ்சிக்கா வாக்கியோமி பிரயோகி கீஜி. வாக்கியம்னு வந்து வாக்கியத்தில் அமைதியும் ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அது வந்து ஃபுல் ஃபார்ம் பண்ணி நீங்கள் எழுதணும். 10 கொடுப்பாங்க, 5 மட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நியுக்தி கர்ணா அப்படின்னா நியமனம் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. மைனே தபுதர் கேலியே ஏக்கு நௌக்கருக்கோ நியுக்தி கியா அப்படின்னா மைனே தபுக்கர் அப்படின்னா அலுவலகத்துக்கு வந்து ஒரு வேலைக்காரனை வந்து ஏக்கு நவுக்கர் அப்படின்னா வந்து ஒரு வேலைக்காரனை வந்து நியமனம் செய்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஃபுல் வாக்கியமாக நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஹுக்கம் தேனான்னு உத்தரவுகள் வந்து வழங்கிறது. ராஜானி மந்திரிக்கு ஹுக்கம் தியா அப்படி மந்திரிக்கு வந்து அரசன் வந்து கட்டளையிடுகிறார். சன்யோகவஸ் மதன் சன்யோகவஸ் விமல்சே மிலா அப்படி வந்து மதன் வந்து விமலை வந்து தற்செயலாக வந்து மீட் பண்ணுறான். மிலா அப்படின்னா சந்திக்கிறான்னு அர்த்தம். எதிர்பாராமல் திடீர்னு சந்திக்கிறான். சன்சுதா அப்படின்னா வந்து நிறுவனம். தமிழ்நாடு மே சிக்ஷாக்கு சன்சுதா அநேகை. தமிழகத்தில் வந்து பல கல்வி நிலையங்கள் வந்து உள்ளன. நீன்வ டால்னா கஹரி नीव डालने से घर मजबूत बतना है அப்படி வந்து இந்த அடித்தளம் வந்து அமைத்தல், ஆழமான வந்து அஸ்திவாரம் போடுவது நம்ம வந்து வீட்டை வந்து வலுவாக்கும். கர் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். மஜ்பூத் அப்படின்னா வந்து வலுவாக்குறது. பகுபாஷி சுவாமி விவேகானந்த் பகுபாஷி வித்வான் தே வந்து பகுபாஷி அப்படின்னா வந்து பன்மொழி. சுவாமி விவேகானந்தர் வந்து பன்மொழி அறிஞர், பல மொழிகளை வந்து அவர் கற்றவர் அப்படின்றது. மசகூர் ஹோனா அப்படின்னா வந்து பிரபலமாக வந்து இது இருக்கிறது. திருநெல்வேலிக்கா அல்வா மசகூர் ஹே வந்து இங்கே வந்து பிரபலமாக இருக்குது. திருநெல்வேலி அல்வா வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. சன்பாதக் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஆசிரியர் சொல்கிறாங்க. ஜாகரன் பத்திரிக்காயே சன்பாதக் ரவிகை. ஜாகரன் இதழின் ஆசிரியர் வந்து ரவி. பத்திரிக்கா அப்படின்னா வந்து இதழ் பத்திரிக்கைன்னு அர்த்தம். சாதாரண வந்து எளிமையாக இருக்கிறது. துளசிதாஸ் சாதாரண வியக்தி சே மகான் பனி. துளசிதாஸ் வந்து சாதாரணமாக மனிதராக இருந்து பெரியவரானார். மகானா வந்து பெரியவரானார். சுருவாத்து கர்ணா சுருவாத்தில் வந்து ஆரம்பம்னு அர்த்தம். ஜல்தி நாடகிக்கு சுருவாத்து கரி. நாடகத்தை வந்து சீக்கிரம் வந்து தொடங்குங்க அப்படின்றது. சுருனா வந்து தொடக்கம்னு அர்த்தம். வேளா வந்து டைமுக்கு இருக்கிறது. மை ரோஜு சூரியோதய வேளாண்மை கஷ்ரத்து கர்த்தாகை. நான் தினமும் சூரிய உதயத்தில் வந்து உடற்பயிற்சி செய்கிறேன். உடற்பயிற்சி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன். பாக்கியவதி அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணாக்கி மா யசோதரா பாக்கியவதி ஹே. ஸ்ரீ கிருஷ்ணரின் தாயார் வந்து யசோதரா வந்து பாக்கியவதி வந்து பாக்கியம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பிரதீக்ஷா அப்படின்னா வந்து காத்திருக்கிறது. மை தோஸ்துக்கு பிரதீக்ஷா கர் ரகாகும். அது நான் நண்பன் வந்து என்னை வந்து பார்க்கறதுக்கு காத்திருக்கிறான். கம்பீரதனா சிங்கு கம்பீரதா கா சிங்கஹே. கம்பீரதா அப்படின்னா வந்து சிங்கம் வந்து நம்ம நேஷனல் சின்னத்தில் வந்து கம்பீரமாக இருக்குது. சின்ஹ அப்படின்னா வந்து சின்னம்னு அர்த்தம். இது ஒரு அடையாளமாக இருக்குது. சம்பர்த்தி பைல் அவுர் காய் தேஷ்கி சம்பத்திகை. சம்பத்தி அப்படின்னா வந்து
சொத்துன்னு அர்த்தம். நம்ம காளையும் பசுவும் நம்ம நாட்டினுடைய சொத்து. ராஜசிங்க ஹமாரே ராஜசிங்கமி சிம்ஹேக்கு மூர்த்தி மூர்த்தியாகை. நம்ம நாட்டில் வந்து சின்ன அடையாளத்தில் வந்து நம்ம வந்து இது வந்து ஒன்றாக இருக்குது. மூர்த்தியா அப்படின்னா உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. வியாக்குல் காடி நகி மிலா தோமி வியாக்குல் ஹுவா. வியாக்குல் அப்படின்னா வந்து ஆர்வன் அர்த்தம். இந்த மாதிரி வந்து காரை வந்து காணாதனால என்ன பண்ணாமல் கவலை அடைஞ்சான். बिरुद्ध गांधी ने अंग्रेजी के विरुद्ध लड़ते थे. காந்திஜி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அவர் வந்து போராடினார். உத்தீர்ண ராம் பரீட்சாமி உத்தீர்ண ஹுவா. ராம் வந்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றான். பரீட்சா அப்படின்னா தேர்வுன்னு வந்து அதில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டான். கியாதி அச்சே காம் கர்த்தே சே கியாதி மில்தி ஹை. நல்ல வேலை செய்தால் நம்மளுக்கு வந்து புகழ் வந்து கிடைக்கும். கியாத்தி அப்படின்னா கீர்த்தின்றது அது ஒரு புகழ்ச்சின்னு அர்த்தம். நம்ம நல்ல வேலை செஞ்சோமா நம்மளுக்கு புகழ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். காம்னா வேலைன்னு அர்த்தம், அச்சேன்னு நல்லன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.